வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.4 சமச்சீர் கல்வியில் உள்ளது, சமச்சீர் போர்ஷனில் உள்ளது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் நிறைய பேர் ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, புரியலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சம் என்னங்கிறது புரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட்டு சம்மை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன் அன் இன்டர் ஸ்கூல் அத்லெட்டிக் மீட் வித் டோட்டல் ஆஃப் 24 individual prizes securing a total of 56 points, a first place secure 5 points, second place secures 3 points, and a third place secures 1 point. Having as many third place finishers as first and second place finishers, find how many athletes finished in each place. ஸோ இதுதான் கொஸ்டின். இப்போ லைன் பை லைனாக ரீட் பண்ணி அதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். ஒரு இன்டர் ஸ்கூல் அத்லெட்டிக் மீட் நடந்திருக்கு. அதில் மொத்தம் எவ்வளோ ப்ரைஸஸ் அப்படின்னா 24 ப்ரைஸஸ். ஸோ 24 ப்ரைஸஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் வந்தவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ், அதாவது எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது, எத்தனை பேர் செகண்ட் பிளேஸ் வந்தாங்க அப்படிங்கிறதும் தெரியாது, எத்தனை பேர் தேர்ட் பிளேஸ் வந்தாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனால் இந்த 3 ப்ரைஸையும் ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 24க்கு ஈக்குவல். இப்போ இதிலிருந்து நம்ம ஈக்குவேஷனும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவங்களை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாங்களோ அதை என்னென்னு வச்சுக்கிடுவோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். எத்தனை பேர் செகண்ட் பிளேஸ் வந்தாங்களோ அதை ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். எத்தனை பேர் தேர்ட் பிளேஸ் வந்தாங்களோ அதை இசட்னு வச்சுக்கிடுவோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் எவ்வளவு? 24, ரைட்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 24. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதுதான் ஃபர்ஸ்ட் க்ளூ. ரெண்டாவது பார்ப்போம். செக்யூரிங் எ டோட்டல் ஆஃப் 56 பாயிண்ட்ஸ், a first place secures 5 points, second place secures 3 points, and third place secures 1 point. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவனுக்கு 5 பாயிண்ட் கொடுப்பாங்க, செகண்ட் பிளேஸில் வின் பண்ணி வந்தவனுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, தேர்ட் பிளேஸ் வின் பண்ணி வந்தவங்களுக்கு 1 பாயிண்ட் கொடுப்பாங்க. அப்படி அந்த ஒட்டுமொத்த பாயிண்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா, விச் இஸ் ஈக்குவல் டு 56க்கு ஈக்குவல். இதுதான் ரெண்டாவது லைன். அப்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தவங்களுடைய எண்ணிக்கை என்ன, அது நம்ம இப்போ தான் வச்சுருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணதுலேருந்து ரெண்டாவது நம்ம டெரைவ் பண்ணலாம். எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கிறோம், எக்ஸ். அப்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்த அத்தனை பேருக்கும் எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க? 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது 5x. அதே மாதிரி 5ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த டோட்டல் பாயிண்ட்ஸ் கிடச்சிரும், ரைட்? அதே மாதிரி செகண்ட் பிளேஸ் வந்தவங்கள நம்ம என்னென்னு வச்சுருக்கிறோம், ஒய்ன்னு வச்சுருந்துருக்கோம். அப்போ அவங்களுக்கு எத்தனை பாயிண்ட் கிடச்சிருக்கும்? 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். அப்போது அது 3 × y. அதே மாதிரி தேர்ட் பிளேஸ் வந்தவங்களுக்கு எத்தனை பாயிண்ட்டு? 1 பாயிண்ட். தேர்ட் பிளேஸ் வந்தவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை? இசட். இசட் × 1 இசட் தான், அதனால் அது இசட்னு மட்டும் எழுதியிருக்கிறோம். இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவல்? 56க்கு ஈக்குவல். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அதுக்கு அடுத்த க்ளூ, இதுவும் ரொம்ப முக்கியம். ஹேவிங் as many third place finishers as first and second place finishers. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கண்டிப்பாக தெளிவாக தெரியணும். இங்கேயும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. தேர்ட் பிளேஸ் வந்தவங்களுடைய எண்ணிக்கை எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ் வந்தவங்களுடைய எண்ணிக்கைக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவங்க எத்தனை பேர்? எக்ஸு. செகண்ட் பிளேஸ் வந்தவங்க எத்தனை பேர்? ஒய். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும், இந்த ரெண்டையும் கூட்டணும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? தேர்ட் பிளேஸ் எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட். இதுதான் 3வது ஈக்குவேஷனும். தட்ஸ் ஆல். இப்போ 3 ஈக்குவேஷனும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஃபார்ம் பண்ணிட்டோம். கொஸ்டின் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஹவு மெனி அத்லெட்ஸ் ஃபினிஷ்ட் இன் ஈச் பிளேசஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவங்க எத்தனை பேர், செகண்ட் பிளேஸ் வந்தவங்க எத்தனை பேர், தேர்ட் பிளேஸ் வந்தவங்க எத்தனை பேர். ஸோ தேட் மீன்ஸ் எக்ஸ், ஒய் அண்ட் இசட் இந்த 3க்கும் வேல்யூ என்னன்னு நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா இந்த சம்மையும் அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 3ஐ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்க.
எப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஒய்ன்னு இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரைட்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட். இதுதான் மூணாவது ஈக்குவேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குதோ அதை தூர தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இசட்னு என்ன செய்யலாம்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை தூர தூக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இசட் ப்ளஸ் இசட் என்ன ஆகும்? 2z. இசட் ப்ளஸ் இசட் என்ன ஆகும்? 2z. 2z இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ z இஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 12. இசட்டோட வேல்யூ வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு 12. இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இசட்டோட வேல்யூவும் 12 தான், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூவும் 12 தான். ரைட்டு தானே? இசட்டோட வேல்யூவும் 12 தான். அதே நேரத்தில் அது எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஈக்குவல். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூவும் 12க்கு ஈக்குவல். ஸோ ரெண்டு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இவங்க இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டாவது ஈக்குவேஷனில் இப்போ உங்களுக்கு கிடைச்ச இசடோட வேல்யூ 12 அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வெயிட், இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். இசடோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளஸ் 12ன்னு இருக்கும். இந்த ப்ளஸ் 12 அடுத்த சைடு போகும்போது என்னவாகும்? -12 ஆயிரும். அப்போ 56லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இசடுக்கு பதிலாக 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதை ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த சைடு கொண்டு போய் 56லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 44 கிடைக்கும். அப்போ இந்த 5x + 3y அப்படியே இருக்கும். ஸோ 5x + 3y is equal to 44. அது இப்படி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 3 எடுத்து அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 3 எடுத்து அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 3x + 3y, இந்த சைடு இசடோட வேல்யூ எவ்வளவு? 12. ஸோ 12 × 3 எவ்வளவு? 36. அப்படி தான் வந்துச்சு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம்? இங்கே 3y இருக்குது, இங்கேயும் 3y இருக்குது. ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ அடையாளம் மாறினா தான் அதை நம்ம கேன்சல் பண்ண முடியும். இந்த ரெண்டு வேரியபிள் ஏதாவது ஒரு வேரியபிள் நம்ம என்ன செய்யணும்? எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு இடத்துல ப்ளஸ் இருக்கணும், இன்னொரு இடத்துல மைனஸ் இருக்கணும். ரெண்டாவது ஈக்குவேஷனில் இசட்டுக்கு பதிலாக வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்படி கிடச்சிச்சு. மூணாவது ஈக்குவேஷனை எல்லா வேரியபிளையும் 3 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இப்படி கிடச்சிது. ஏன் இப்படி பண்ணுறோம்? அது நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு வேரியபிளுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி கொண்டு வரணும்? சேமாக கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் அந்த வேரியபிளை எலிமினேட் பண்ண முடியும். மீதி இருக்கிற ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ என்னங்கிறத என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ இப்போ பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யுங்க? இந்த இடத்துல மைனஸ் ஆகும், இந்த இடமும் மைனஸ் ஆகும், இந்த இடமும் மைனஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை நான் என்ன செய்ய போகிறேன்? சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும்னா ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கணும். ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருக்கிற எல்லா டேர்முக்கும் சைனை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். இப்போ 5xலேருந்து 3xை கழிச்சா 2x, ப்ளஸ் 3xும் மைனஸ் 3xும் கேன்சல் ஆயிரும். இப்போ கீழே நம்ம என்ன சைன் வச்சுருக்கிறோமோ அதை தான் ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு கன்சிடர் பண்ணணும். அது மாதிரி 44லேருந்து 36ஐ கழிச்சா 8. ஸோ 2x = 8. எக்ஸோட வேல்யூ வேணும்னா 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த 2x = 8, x = 8 டிவைடட் பை 2. இந்த 2 அடுத்த சைடு வரும்போது டிவைட் ஆயிரும். அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 4. ஸோ இப்போ இசடோட வேல்யூ வந்து 12 ஆல்ரெடி தெரியும். எக்ஸோட வேல்யூவும் என்னது? 4. இப்போ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எந்த ஈக்குவேஷன் ரொம்ப சிறுசாக இருக்கோ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம், 3லையுமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் இருக்கிறதுலே எந்த ஈக்குவேஷன் ரொம்ப சின்ன ஈக்குவேஷனாக இருக்குதோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா தான் ஆன்சர் குயிக்காக வரும், கரெக்டாக வரும். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? x + y = z. இதில் நமக்கு ரெண்டு வேல்யூ தெரியும். எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய்யோட வேல்யூ என்னன்னு தெரியாது. இசடோட வேல்யூவும் ஃபஸ்ட்டே நமக்கு தெரியும் 12. ஒய்யோட வேல்யூ வேணும்னா என்ன செய்யணும்? 12 - 4. இந்த +4 ஈக்குவல் டு அடுத்த சைடு போகும்போது என்ன ஆகும்? -4 ஆகும். ஸோ 8.
ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 8. ஸோ இப்போது 3 வேல்யூவும் 3 ஆன்சரும் நம்ம என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எக்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் ஃபினிஷ் பண்ணவங்க எத்தனை பேர்? 4 பேர் எக்ஸோட வேல்யூ. செகண்ட் ப்ளேஸ் ஃபினிஷ் பண்ணவங்க எத்தனை பேர்? 8 பேர் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். தேர்ட் ப்ளேஸ் ஃபினிஷ் பண்ணவங்க எத்தனை பேர்? இசட் 12 பேர். அது ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.